ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி த லவ்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வெல் புக்லேருந்து ரிவெஞ்ச் அப்படிங்கிறத பற்றி விஸ்பியன்றதோ நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் எப்போவுமே தர்மங்கள் தான் நிறையா செய்யணும்னு நம்ம முன்னோர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீ எதை விதைக்கிறியோ அது தான் நாளைக்கு விளையும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு விளையிறதெல்லாம் உமியா விதையா அப்படின்னு கூட எந்த மனுஷனுக்கும் தெரியாது தான் என்ன அறுவடை செய்கிறோம் அப்படின்னு. இந்த உலகத்தில் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாத ஆள் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் கூட நம்மளால் கை காட்ட முடியாது. வாழ்க்கையில் ஒரு நிமிஷமாவது ஒரு தடவையாவது கண்டிப்பாக ஐயோ அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பெரிய பொறாமை வந்துட்டு போகும். நம்மளும் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமையோட விளைவு தான் நமக்கு வரக்கூடிய அந்த ரிவெஞ்ச், பழி வாங்குறது, ஒருத்தவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காம நமக்கு வரக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் நம்மளை எவ்வளோ தூரம் ஒரு தப்பான வழியில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத இங்கே சொல்லித்தராங்க நமக்கு ரொம்ப அழகாக. இதுவும் உண்மையாக நடந்த ஒரு கதை தான். இந்த கதையில் வரக்கூடிய பீட்டர் அப்படிங்கிற பையன் அவனோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த சர்க்கிளில் கேத்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வளர்ச்சி அந்த பையனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த கேத்தி அப்படிங்கிற பொண்ணு எப்படின்னா ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் நல்ல உதவிகள் செய்யக்கூடிய ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பொண்ணு, ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கா அவளோட சர்க்கிளில். மற்ற எல்லாரையும் விட அந்த பொண்ணு அட்ராக்டிவாக இருக்கிறது இந்த பீட்டர் அப்படிங்கிறவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எப்படியாவது அந்த பொண்ணை எல்லோரும் தப்பாக பேச வச்சு அவளை டவுன் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் அவளை பற்றி தப்பான விஷயங்களாக ஸ்லோலி அப்படியே பரப்ப ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதையும் எல்லாருமே நாள்பட அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மனுஷனோட குணம் என்ன, ஒரு விஷயத்தை ஒரு தடவை 2 தடவை கேட்கும்போதை விட பல தடவை கேட்கும்போது ஓ இது இப்படித்தான் அப்படின்னு நம்மளே நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி தான் அந்த பொண்ணை ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருமே அந்த பொண்ணை பற்றி தப்பாக நினைக்க ஆரம்பிக்கும்போது ஓ இதுதான் உண்மை போல இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பற்றி எல்லா தப்பான விஷயம் சொல்ல எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் அந்த பொண்ணோட பேரும் அங்கே கெட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு ஆன்மாவாகி அந்த பீட்டர் அப்படிங்கிறவனுக்கு கண்டிப்பாக ஆன்ம உலகத்தில் ஒரு கீழ்நிலையான ஒரு இடம் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம மனசால் ஒருத்தங்களுக்கு தப்பு செஞ்சாலும் அது தவறு தான். நீங்கள் போய் அவங்கள ஃபிசிக்கலாக அவங்கள அடிக்கிறது இல்லை வேறு எதுமோ செய்கிறதோ அப்படிங்கிறத விட ஒருத்தவங்களோட வாய்ப்பை தட்டி பறிக்கிறதோ, ஒரு நல்லா போயிட்டுருக்க ஒருத்தங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குறதோ கூட அது மிகப்பெரிய கர்மா, மிகப்பெரிய தவறு. அதைத்தான் அந்த பீட்டர் அப்படிங்கிறவன் அந்த கேத்தி அப்படிங்கிற பொண்ணுக்கு செஞ்சது. ஆனால் அதே நேரத்தில் அந்த பொண்ணு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவள் என்ன பண்ணா அப்படிங்கிறது தான் இங்கே பழி வாங்குறதுனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு இவனால தான் தன்னோட பேர் கெட்டு போனது, எல்லாரும் தன்னை தவறாக நினைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு பேசாமல் இருந்துட்டா அப்படின்னா அடுத்தடுத்து அந்த பீட்டர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான், மற்றவங்களுக்கும் இதே போல் யார் யார் மேலே பொறாமப்படுறானோ இல்லை வேறு ஒரு பொண்ணுக்கோ இதே மாதிரி ஒரு தவறான செயலை செய்யலாம். எல்லாரும் இது தான் உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. அதனால் திரும்ப இவனால் வேறு எந்த ஒரு பொண்ணுமோ இல்லை வேறு யாருமோ பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும், அவனை பற்றி மற்ற எல்லாருக்கும் தெரியணும், இவனோட உண்மையான முகம் இது தான், இவன் இந்த மாதிரி ஒரு ஆள் தான் அப்படின்னு. இதுக்கு பேர் தான் பழி வாங்குறது. ஏன் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த பொண்ணோட அந்த இன்டென்ஷன் எப்படி இருக்கணும்னா மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது, 2வது அவனும் ஒரு நல்ல வழிக்கு திரும்பணும், இது தவறுன்னு அவனுக்கு புரியணும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மையான இன்டென்ஷனாக இருக்கணும் அந்த பொண்ணுக்கு. இது தான் பழி வாங்குறது அப்படின்றது. இதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது அவங்கள ஹார்ம்ஃபுல்லாவோ இல்லை அவங்களோட லைஃப்பை மறுபடியும் கீழ்நிலை ஆக்கிறதுக்கான ஒரு விஷயங்களோ செய்யும்போது அது தவறான வழியில் போகும். எப்போவுமே நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தினால அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்குது இல்லை அவங்க சரியான பாதைக்கு திரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சரியான பழி வாங்குதல். 2வது ஒரு பொண்ணு தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இன்னொரு ஸ்டோரி விஸ்பியன்றதும் நமக்கு சொல்லித்தராங்க. இதில் இருக்கக்கூடிய சுரேஷ் அப்படிங்கிறவர் எப்படின்னா ரொம்ப அழகான ஒரு குடும்பம், 3 குழந்தைங்க இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஒரு மனுஷனுக்குன்னு வரக்கூடிய சபல புத்தின்றது அது இயற்கையாகவே எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடியது. அதே போல் இவரும் ஒரு விமன் கிட்ட ஜே அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த லேடி கூட அவங்களுக்கு ஒரு அஃபேர் வந்துடுது. சுரேஷும் அவங்களுக்கு நிறைய காசு செலவு பண்ணுறாரு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் வாங்கி தரேன் அப்படின்னு அவரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு.
ஏன் அப்படின்னா ஆசைங்கிறது கண்ணை மறைக்குது. தான் செய்கிறது சரியா தவறா, நம்ம ஏன் இந்த வழியில் போகிறோம் அப்படின்றது நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டு நிற்குது. எப்போவுமே அதனால தான் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, நீ செய்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை சரியா, இது தேவையா அப்படின்னு யோசித்து செய்யன்னு சொல்லுவாங்க. இந்த சுரேஷ்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு திங்கிங்குமே, செகண்ட் திங்கிங் தாட்டே இல்லை. தான் பண்ணுறது சரியா அப்படின்னு இல்லாமல் அந்த விமனோட அவங்க அவங்க வந்து ஒரு தவறான வழியில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க அப்பா கூப்பிட்டு அவரை கண்டிக்கிறாங்க. ஆனால் இது எதையுமே சுரேஷ் கேட்குற நிலமையில இல்லை. ஏன் அப்படின்னா அவரோட அந்த மனசு அப்படின்றது சுத்தமாக இது தான் ஏன் பண்ணுறோம் அப்படின்ற அந்த அறிவை இழந்து அந்த சப்கான்ஷியஸும் அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டு அமைதியாகிடும். ஸோ அதனால் அவர் பண்ணுற தப்பு அவருக்கு தெரியவே இல்லை. அவங்க அப்பா சொல்லும் போதும் அவரால் அதை உணரவே முடியல. தன்னோட அந்த அற்பமான சுகம் அப்படின்றதுல தன்னை மொத்தமாக இழந்து அந்த சுரேஷ் நிற்கும்போது யாருடைய விஷயமும் தன்னோட குழந்தைங்கள பற்றியோ, அம்மா அப்பா பற்றியோ, மனைவியை பற்றியோ எதை பற்றியுமே அவருக்கு அங்கே எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் தவறான வழியில் தான் ஒரு சந்தோஷத்தில் நிற்கிறாரு. அவங்க அப்பா மறுபடியும் அவர்கிட்ட எடுத்து சொல்கிறார், இல்லை நீ தவறான பாதையில் போகக்கூடாது சுரேஷ், நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. ஒரு வாழ்க்கை அப்படின்றது ஒரு மனுஷன் அவனோட குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு அவனோட கடமையில் தெளிவாக நிற்கணும். நீ போகிற பாதை முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எடுத்து சொன்னதுக்கப்புறம் அதோட பாதிப்புகளும் எடுத்து சொன்னது பிறகு சுரேஷ் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். சரி, அந்த லேடிக்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துடலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது இது அந்த லேடிக்கு தெரிய வருது. சரி, இந்த நேரத்தில் இவங்களை நம்ம கைவிட்டுட்டா அப்படின்னா இவங்ககிட்டேருந்து நமக்கு திரும்ப பணமோ இல்லை ஒரு வீடோ எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் நகை ஆசைக்காக இப்போ சுரேஷ் மேலே ஒரு மிகப்பெரிய பழியை போடுறாங்க. என்ன அப்படின்னா இவரால் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நிறைய மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க இதே மாதிரி சுரேஷ் மாதிரியே. அதனால் இதன் மூலம் அவங்க யார் மூலமோ கன்சீவ் ஆனதை இவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ சுரேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ரொம்ப வேதனையில் இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சுரேஷ்க்கு இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க அம்மா முன்னாடி சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். இதெல்லாம் வந்து தாங்கிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சக்தியே கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க பையனை பற்றி இதுக்கு முன்னாடி கேள்விப்படவே இல்லை. திடீர்னு ஒருத்தவங்க வந்து சொன்னோடனே அவங்களுக்கு அன்றைக்கி இரவே அந்த வேதனையெல்லாம் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுரேஷோட மனைவியும் இதுக்கு மேலே இவரோட நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு. இப்போது அவங்க அப்பாவுக்கும் அவங்க பையனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கோவம் வருது சுரேஷ்க்கு. இவளால் என்னோடய வாழ்க்கையை நான் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை எப்படியாவது நம்ம வந்து இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோவத்தில் ஏதேதோ சுரேஷ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதே நேரம் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி துக்கம் விசாரிக்கிறதுக்கு அவங்க அம்மா இறந்து போனதை பற்றி தெரிஞ்சுட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுக்கு வராரு. வரும்போது அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு அவர் ரொம்ப அக்கறையாக அவர்கிட்ட விசாரிக்கும் போது சுரேஷ் அந்த தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஒரு பொண்ணோடு ஏற்பட்ட தொடர்பு எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் மனசை விட்டு. இதுதான் நான் செஞ்ச தவிர, அதனால் இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவை இழந்துட்டு நிற்கிறேன், என்னோடய குழந்தைங்க, என் மனைவி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், இதுக்கெல்லாம் காரணமாக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இத்தனை நாள் நீ செய்த தப்பு சரி, ஆனால் இதுக்கு மேலேயும் நீ தப்பு செய்யக்கூடாது சுரேஷ். ஏன் அப்படின்னா அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்கள கொலை செய்கிறேன்னு நீ போகும்போது அது மேலும் மேலும் உன்னை வந்து இன்னும் கீழ்நிலையான ஒரு ஆத்மாவை தான் இந்த உலகத்துக்கும் மரணத்துக்கு பிறகும் காமிக்கும். அப்படி ஒரு கீழான நிலைக்கு நீ போகக்கூடாது, மேலும் மேலும் தவறும் செய்யக்கூடாது. நீ பொறுமையாரு, என்னைக்காக இருந்தாலும் தவறு செஞ்சவங்கள கடவுள் கண்டிப்பாக திரும்ப கேட்காம இருக்க மாட்டார், நீ பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அவரை நல்ல வழியில் திரும்புறதுக்காக அவர் உதவி செய்கிறாரு. அந்த பெண்மணியை பற்றின உண்மையான விஷயங்கள் இந்த வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு நீ கொண்டு வரணும். அப்போ தான் மற்ற யாரும் அந்த லேடிக்கிட்ட நீ ஏமாந்த மாதிரி உன் வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி நடக்கக்கூடாது. அதே நேரம் ஒருவேளை அவங்களும் மனசு மாதிரி நல்ல வழிக்கு திரும்பலாம். இதுதான் நீ கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம். அதை விட்டுட்டு நீ பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழியில் மேலும் மேலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இந்த சுரேஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் சரியான நேரத்தில் கடவுள் போல் ஒருத்தர் வந்து நல்ல வழிகாட்டியாக இருந்து சரியான பாதைக்கு திருப்பி விடுறாரு. இதுதான் உண்மையான ரிவெஞ்ச் அப்படிங்கிறது. பழி வாங்குதல் அப்படிங்கிறது அடுத்தவங்களை கொடுமைப்படுத்துகிறதோ இல்லை மேலும் மேலும் நம்ம கீழ்மையாக போகிறதோ கிடையாது. நம்ம செய்கிற செயல் மூலம் நம்ம திருந்துறது மட்டும் இல்லாமல் தவறு செய்தவங்களையும்
மற்றவங்க யாரும் இதன் மூலம் மேலும் மேலும் பாதிக்கப்படாமல் தடுக்கிறதும் நல்ல எண்ணத்தோடு நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயத்துக்கு பேர் தான் கடவுளின் பாதையில் நிற்கிறதுன்னு சொல்லலாம். பழி வாங்குறது அப்படிங்கிறது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை துன்புறுத்துறதோ இல்லை நமக்கு ஏற்பட்ட அதே வலி வேதனை அவங்களுக்கும் வரணும்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களோட நிலைமைக்கு இறங்கி ரொம்ப கீழான ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு பேர் பழி வாங்குதல் கிடையாது. நீயும் திருந்தி உணர்ந்து வரணும். அதே நேரம் தவறு செஞ்சவங்களும் அவங்களும் தெரிஞ்ச உலகத்தில் எல்லாரையுமே நம்ம ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியுமா, நம்ப முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒருத்தவங்களை நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஃபேஸ், அந்த இன்னொரு பர்சன் அவங்களுக்குள்ளே இருக்கிறத நம்மளாலே ரிவீல் பண்ண முடியாது. அப்போ தெரியாதவங்களை பற்றி நம்மளால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. இப்போது ஒருத்தங்க தப்பு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க வந்து அந்த ஒரு மணியை நம்ம வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அவங்க யூஸ்வலாக வந்து போகிறவங்களா இருக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அந்த மணி எடுக்கிறாங்க. அதை நம்மளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடுது. இங்கே தானே பணத்தை வச்சுருந்தோம், இப்போ அந்த பணத்தை காணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அப்போ இங்கே யார் வந்துட்டு போனது, இந்த பையன் தானே உள்ளே வந்துட்டு போனான், அப்போ எடுத்திருப்பான் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச பிறகு முதல்ல அந்த பையனை கூப்பிட்டு, உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமா, ஏதாவது பிரச்சனையா, இந்த இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிஜமாலுமே அவங்கள செஞ்ச தப்பையும் வருந்தி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதோடையும் தன்னோட சூழ்நிலை என்ன இதுதான் அப்படின்னு உண்மையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் தெரியாமல் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வேறு எங்கேயோ ஒரு அவுட் சைடில் ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ இதே மாதிரி யாரோ திருடுறதை பார்க்குறீங்க. உங்ககிட்ட அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை நீ கேட்கும்போது அவன் வந்து சொல்லலாம், அந்த நேரத்தில் சொல்லலாம், முன்ன பின்னே தெரியாத ஆளுக்கு நீங்களும் உதவி செஞ்சுட்டு வரலாம். ஆனால் அவன் திருந்துவானா அப்படின்னு நினச்சா அவன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் திருந்தலாம். இல்லை அவன் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி ஏமாற்றி நடிக்கிறவனாக இருந்தால் உங்ககிட்ட காசை வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல மறுபடியும் வேறு யார்கிட்டையோ இதே மாதிரி திருடுவான். அடுத்தடுத்து அதே தவறுகள் தான் செஞ்சிட்ருப்பான். ஸோ எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் ரொம்ப கைண்டாகவும் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் ரொம்ப பரோபகாரமாகவும் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. யார்கிட்ட இருக்கணுமோ நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்தால் போதும். தெரியலனா தயவு செஞ்சு அவங்களுக்கு மேலும் மேலும் உதவிகள் செஞ்சு அவங்கள தப்பான வழிக்கு நம்மளே கொண்டு போகிற அளவுக்கு காரணமாக உதவியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ யாருக்கு உதவி செய்கிறோம், யாரை நம்புகிறோம், நம்மளை சுற்றி யார் இருக்கிறா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி முடியல, நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளோட ஹாரோஸ்கோப் ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே நம்புவோம். எல்லாருமே நம்புவோம். இன்றைக்கி எனக்கு நாள் எப்படி இருக்குது, இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமமா, இன்றைக்கி நான் வந்து எனக்கு லக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் இந்த பூமியில் இருக்க எல்லாருக்குமே ஊறி போயிடுச்சு. ஆனால் தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு விஸ்பியன் ரத்தும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதை விட கடவுளை நீங்கள் நம்பும்போது, உங்களை நீங்கள் நம்பும்போது இன்னும் கண்டிப்பாக தைரியமாகவும் அதே அதிர்ஷ்டசாலியாகவும் நிற்க முடியும். ஏன் அப்படின்னா யாரோ சொல்கிறது கேட்டு நீங்கள் பயப்படவோ உங்களோட விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கவோ, இல்லை சில பேர் சொல்லுவாங்க இதை பலி கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு தவறான விஷயத்தையும் தயவு செஞ்சு செய்து தவறான வழிக்கு போகாதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ரெண்டாவது கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு தன்னோட கடமையை சரிவர செஞ்சுட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேளுங்க. இது எனக்கு ஏன் வேணும், இதுக்கு எதை செய்யணும், சரியாக தவறா அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தவறாக ஹாரோஸ்கோப் பக்கம் போகிறது, இல்லை வேறு யாரோ சொல்கிறதெல்லாம் வந்து நம்புறது அப்படின்னு தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு பிறக்கும் போதே நமக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்னது இருக்கும், எல்லாருக்குமே உண்டு. சில பேருக்கு அந்த கான்ஷியஸ் மைண்டு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே ஸ்பெஷலாகவே இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஆன்மா கூட பேசுகிறதோ, இல்லை ஒரு விஷயம் எங்கே நடக்க போது இன்ட்யூஷன் மூலமாக சொல்கிறதோ, நிறையா அது மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அவங்க பிறக்கும்போதே இருக்கும். ஆனால் தனக்கு கிடைச்சதை வச்சு அடுத்தவங்களுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, இந்த பூமியில் இருக்க மற்ற மனுஷங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணால் பரவாயில்லை. அந்த பவரை வச்சு நீங்கள் மேலும் மேலும் அடுத்தவங்கள பயமுறுத்துறதுக்கோ துன்புறுத்துறதுக்கோ, இல்லை உங்களோட சுயலாபத்துக்கு அதை நீங்கள் செய்யும்போது அது தவறான வழிக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்டேருந்து அந்த நல்ல விஷயம் அப்படிங்கிறது மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இதை தவறான உபயோகப்படுத்திட்டு உங்கள் மரணத்துக்கு பிறகு அதற்கான பதிலாக நீங்கள் ரெலிம் 1 and 2க்குள்ளே தான் நீங்கள் போய் நிற்க முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சக்தி பவர், அந்த எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம், மற்றவங்களுக்கு கிடைக்காத விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க.
ஆனால் அதை ஒரு நெகட்டிவான இல்லை ஒரு தவறான மனுஷங்க அதை தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது அதை பார்க்குற மற்றவங்களுக்கும் என்ன தோணும், ஸோ தனக்கு இருக்கிறதே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கும் தவறான ஒரு வழிகாட்டுதலாக போயிடும். அதனால் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோ ஒரு நல்ல விஷயமோ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா தயவு செஞ்சு அதை நல்ல வழியில் மட்டும் யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பாருங்கள். ஒரு நல்ல இன்டென்ஷனோடு அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வழிக்கு திரும்புகிற மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யும்போது இதை கொடுத்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்களுக்கும் நல்லதே நடக்கும். எப்போவுமே நம்ம மனசு 1008 பிரச்சனையை யோசிச்சுட்ருக்கும் போதே நமக்கு நம்மளோட பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம், என்னென்ன குறுக்கு வழியிலலாம் செய்யலாம், உடனடியாக நமக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்போம். அதுக்கு நம்ம பண்ணுற எல்லா வழியும் என்ன பண்ணுவோம், நான் ஜாதகம் பார்க்குறேன், பரிகாரம் பண்ணுறேன், இல்லைனா ஏதாவது ஒரு குருமாரை போய் பார்ப்போம், இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட நான் இப்படி செஞ்சாலாம் எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு குறுக்கு வழியில் பார்ப்போம். பணம் சம்பாதிக்க குறுக்கு வழியை பார்ப்போம், ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு குறுக்கு வழியை பார்ப்போம். ஆனால் நம்ம ஏன் இந்த விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து யோசிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி எந்த ஒரு குறுக்கு வழியும் தேடாமல் தனக்கு விதிக்கப்பட்டது இது தான் அப்படின்னு நம்ம எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்மளோட இந்த வாழ்க்கையும் இந்த சுச்சுவேஷனையும் சரி இது என்னோடய கர்மா, இதை நான் ஏற்று அனுபவித்து போயாகணும் அப்படின்னு அமைதியாக நிதானமாக நிற்கும்போது தான் நமக்கான வழி பிறக்கும். அதை ஏற்று கடந்து போகக்கூடிய அந்த ஆத்ம பலமும் கிடைக்கும். நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த வாழ்க்கையை எனக்கு இப்படித்தான் வேணும்னு கேட்டுட்டு வந்ததும் நம்ம தான், இதை அனுபவிச்சுட்ருக்கதும் நம்ம தான், எனக்கு இது வேணான்னு இதுலேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறதும் யார், அதுவும் நம்ம தான். ஏன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லும், நம்மளை வழி நடத்த முடியும். நம்ம தொடர்ந்து ஒரு நெகட்டிவிட்டியோ இல்லை என்ன இதுலேருந்து தப்பிக்கணும், நான் எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு குறுக்கு வழியை யோசிக்கும் போதோ நமக்கான வழியோ இல்லை இதுக்கான ஒரு தீர்வோ கிடைக்காது. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நமக்காக உதவி செய்கிறதுக்கு நம்மளோட முன்னோர்களும் சரி, நம்மளை சுற்றி ஒரு நல்ல குட் சோல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு குருவாக நிற்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் உணர்றதுக்கு முதல்ல நமக்கான நிதானமும் அமைதியும் நம்ம உள்ளுக்குள்ளே நமக்கு தோணணும். அப்படி தோணும்போது மட்டுமே நமக்கு ஏன் இந்த நிலமை, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில் தோன்றக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நம்ம தாண்டி போகிறோமோ அமைதியாக ஏற்றுக்கிட்டு நம்மளோட ஆன்மா இன்னும் பலமாகும். நம்ம நல்ல வழியிலே நிற்கணும். இதை தாண்டி போகிறதுக்கான எந்த ஒரு குறுக்கு வழியும் நம்ம யோசிக்கவே கூடாது. அப்போது நம்ம ஆன்மா இன்னும் பலமாகும். இந்த வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக ஏற்று கடந்து போயிடுவோம். அதுக்கான எல்லா வழிகாட்டுதலும் நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த குட் சோல்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அதனால் எந்த கவலையும் வேணாம். அதை விட்டுட்டு பழி வாங்குறதோ ஜாதகம் பார்க்குறது இது மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு விஸ்பியன்றதும் நமக்கு அழகாக நம்ம டே டு டே லைஃப்பில் சிம்பிளாக நிற்கிறதுக்கு எல்லா விஷயமும் சொல்லித்தராங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.